100 நாளில் தவேகா 100 நாள் கடந்து இன்றைக்கி வந்து ஆட்சி நடந்துகிட்ருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 10 நாள்லேயே போயிடும், 20 நாள்லேயே போயிடும், 3 காலில் நிற்கிது, 2.5 காலில் நிற்கிது அப்படின்னு மண்டபமாக போயிட்டு வந்து பேசிகிட்டு இருந்தாங்க திமுக. அப்புறம் இன்றைக்கி ஒத்துக்கிட்டாங்க, இல்லைப்பா 4 காலில் தான் நிற்கிது, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிது, நான் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறத ஒரு மாதிரி சூசகமாக சட்டமன்றத்திலேயே அவங்க ஒத்துக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. பட் ஒரு காமன் மேனாக, ஒரு பொது மனுஷனாக திருப்பி அதான் இந்த சேனல் தொடங்கினது வந்து வெறும் தாவேக்காவுடைய பாராட்டுகள் பாடுவதற்கு மட்டுமே நான் சேனல் கிடையாது. அவங்க நல்லது செஞ்சால் சூப்பராக செய்கிறாங்க அப்படிங்கிறத ஒளிமுறை இல்லாமல், தப்பு இருந்ததுன்னா தப்பு அப்படிங்கிறதையும் சரியாக சொல்லணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 100 நாளில் நான் விசாரித்த வரைக்கும் பொதுமக்கள்கிட்ட பேசுனதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், அவங்க பண்ணுற நல்லதுகள், அவங்க சரியாக பண்ணாத விஷயங்கள் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டது, முதல்ல எல்லாருமே பேசிக்காக காமனாக எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிறப்போ விஜய் அவர்களை ரொம்ப நம்புகிறாங்க. அவரை வந்து ஒரு முதல்வராக, ஒரு தமிழனாக அவர் வந்து நிச்சயமாக மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுவார் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க வந்து நம்புகிறாங்க. இது வந்து டவுட்டே கிடையாது. அதனால தான் எதிர்க்கட்சிகள் வந்து என்ன சதி செஞ்சாலும் தாவேக்காவை அசைத்து பார்க்க முடியாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் அப்படிங்கிறது அந்த விஷயந்தான். ஆனால் அவருடைய பர்சனல் வாழ்க்கையும் நிச்சயமாக வந்து யாருன்னா மக்களையும் கொஞ்சம் கேள்வி இருக்குது. அதே மாதிரி நிர்வாகிகளுக்கு நிறைய இடங்களில் தர்ம சங்கடத்தை இந்த 100 நாளில் விளைவிச்சிருக்குது. இந்த சுதந்திர தின அணிவகுப்பு நல்ல விஷயம். இப்போது அவங்க வந்து அவருடைய நண்பியோ அவங்க யாராக இருக்கட்டும், அவங்கள வந்து அது வந்து அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அதுக்குள்ளே நம்ம பேசுவதற்கோ கமெண்ட் பண்ணுறதுக்கே உரிமை கிடையாது. ஆனால் ஒரு அரசு விழாவில் அவங்க முன்னாடி வந்து உட்கார்றப்போ அங்கே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப்போட ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு கிளியராக இல்லாதப்போ அவங்களுக்கு தெரியும், அவங்க என்ன கோத்ரூ பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். மக்களுக்கோ நிர்வாகிகளுக்கோ இவங்களுக்கெல்லாம் தெரியாது. அப்படிங்கிறப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, தன்னுடைய எதிரிகள் பேசுவதுக்கு பதில் சொல்ல முடியாமல் எல்லா நிர்வாகிகளும், மாநிலம் ஃபுல்லாக நிர்வாகிகள் வந்து அந்த விஷயத்தில் யாருக்குமே பதில் சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருக்காங்க இந்த 100 நாளில். ஸோ இதை வந்து எவ்வளவு விரைவாக முதல்வர் வந்து இதை வந்து அவருடைய, ஏன்னா அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் வந்து அதுக்கும் ஆட்சிக்கும் சம்மந்தமே கிடையாது, அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் இது ஏதோ ஒரு வகையில் நிர்வாகிகளை, இந்த அரசாங்கத்தை, மெயினாக கட்சிக்குள்ள இருக்கிற முக்கியஸ்தர்களை பாதிக்குது. அப்படிங்கிறப்போ அதை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கிளியர் பண்ணுங்கிறது எல்லாரோட விருப்பமாக இருக்குது. நான் சில நிர்வாகிகள்கிட்ட பேசிவிட்டு நான் அதை சொல்கிறேன். நான் ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குங்க, வேறு எல்லாமே நாங்கள் ஃபைட் பண்ணிடுவோம், திட்டங்கள் இல்லை வந்து நடக்கும் ஊழல்கள், எக்ஸ் அமைச்சர்கள் இல்லை லோக்கலில் இருக்கிற மாவட்ட செயலாளர் அடாவடிகள், இது எல்லாத்தையும் எங்களால் ஃபேஸ் பண்ணிட முடியுது, நாங்கள் சண்டை போட்டுடுறோம். இந்த பிரச்சனை வரும்போது எங்களால் பதில் சொல்ல முடியவில்லை, நாங்கள் என்ன அவங்க சொல்கிறப்ப எங்களால் தலையை குனிஞ்சு தான் போக முடியுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதனால் இதை கூடி விரைவில் முதல்வர் வந்து அதை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வேண்டுகோள். நல்ல விஷயங்கள் நடக்கிறது. தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த கட்ட பஞ்சாயத்து ஒழிஞ்சிருச்சு. நிறைய இடங்களில் இந்த பிஸ்னஸில் பெரிய ஆளாக இருக்கிறவன், சினிமாவில் பெரிய ஆளாக இருக்கிறவன், ஒவ்வொரு விஷயத்தில் பெரிய இல்லை வந்து பாரம்பரிய சொத்து வச்சுருக்கேன், இவனுங்களோட மெயின் இன்கம் சோர்ஸே கட்ட பஞ்சாயத்தாக தான் இருந்துச்சு எல்லா ஊர்களிலுமே. இவனு பார்த்தீங்கன்னா சும்மாவே உட்காந்துருப்பானுங்க, தினமும் ரொம்ப குறைஞ்சது 10 to 20 லட்ச ரூபா சம்பாதிச்ச ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்கானுங்க. அவங்க எல்லாத்தையுமே இந்த கட்ட பஞ்சாயத்து எவன் பண்ணாலும் சேர்த்து தூக்கி உள்ளே போடு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் போனங்காட்டிக்கு இந்த கட்ட பஞ்சாயத்துகள் இந்த உள்ளே இருக்கிற இந்த லோக்கல் ரவுடிகளோட இந்த சாம்ராஜ்யம் சுத்தமாக ஒழிஞ்சே விட்டுது. அது வந்து ரொம்ப ஒரு 100 நாளில் மக்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறாங்க. யாருமே இப்படி எல்லாரும் நீதிமன்றத்தை நாடுறாங்க, இல்லை காவல்துறையை நாடுறாங்க. இன்னொன்று, காவல்துறை ஃப்ரீ ஆகிடுச்சு அப்படிங்கிறதும் பெரிய பாசிட்டிவாக எல்லாருமே சொல்கிறாங்க. காவல்துறையிலேயே சொல்கிறாங்க. காவல்துறையில் நிறைய கேட்கும்போது பழைய ப்ரெஷர் இல்லைங்க, நீங்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக நீங்கள் கேஸ் எழுது, இல்லை வந்து அவன் வந்து மண் எடுத்தால் கண்டுக்காத, கல் உடைச்சா கண்டுக்காத, இல்லை வந்து ஏதாவது ஒரு பெண் விஷயத்தில் தவறாக நடந்துக்கிட்டால் கண்டுக்காத அப்படின்னு சொல்கிறக்க ஆள் இல்லைங்க. எது சரியோ சட்டப்படி, எது நியாயப்படி, மனசாட்சிப்படி சரியோ அதை வந்து காவல்துறை செய்கிறதுக்கு எங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது. ஒரு 2-3 காவல் அதிகாரிகள் கீழ்நிலையில் இருக்கிறவங்க இவங்களெல்லாம் கேட்டப்போ அவங்க சொன்ன விஷயம் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ரொம்ப பாசிட்டிவாக எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. கல்லூரி மாணவர்கள் இவங்க மத்தியில் நம்ம பேசுகிறோம். நிறைய கல்லூரி மாணவர்கள் மத்தியில் பேசுகிறப்போ அவங்க சொன்னது, சிறு போதை வசதிலேருந்து பெருசு வரைக்கும் கிடைக்கிறது ரொம்ப 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 டஃப் ஆகிடுச்சு.
ரொம்ப மறைச்சு ஏதாவது பண்ணி வந்தால் தான் வருதே தவிர ரொம்ப சீரியஸாக அதில் முதல்வர் இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்கிறாங்க. யோசிக்காமல் எந்த தயவு தட்சணையும் பார்க்காம அரசு நிகழுது அப்படிங்கிறதும் அந்த ஆக்சஸ் வந்து இல்லவே இல்லைன்னா நிறைய இடங்களில் இந்த போதை வந்து சர்வசாதாரணமாக இப்போ கோவை மாதிரியான இடங்களில் கல்லூரிகளில் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போதை ஊசிகள்லாம் சர்வசாதாரணமாக கிடைத்த சூழல் இருந்தது. நான் சொல்கிறது ஒரு 1-2 வருஷத்துக்கு முன்னாடி சர்வசாதாரணமாக கிடைக்கும். மாத்திரை என்ன வேணால் நீங்கள் வாங்கலாம், காசு இருந்தால் சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சூழல் இருந்தது. அதுதான் குற்றத்துடைய ஆரம்பமாக இருந்தது. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இந்த மாதிரி போதை ஊசிகளில் தான் வந்து இன்றைக்கி கர்நாடகாவில் மிகப்பெரிய ஒரு சமூக சீர்கேடே நடந்திருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த HIV தொற்று இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இன்றைக்கி. ஸோ அதை வந்து எராடிகேட் பண்ணல. இன்றைக்கும் அந்த சின்ன அந்த குட்கா விஷயங்கள்லாம் வந்து இல்லீகலாக ஓட்டப்பட்டு தான் இருக்குது. ஆனால் முன்னாடி வந்து ஒரு 100 நடந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து 10 வந்து நிற்கிது. 90 ஒழிச்சிட்டாங்க. இன்னும் அழுத்துனாங்கன்னா மேபி இன்னொரு 100-200 நாட்களில் 100மே ஒழிஞ்சிரும் அப்படிங்கிறது பெரிய ஒரு ரிலீஃபாக எல்லாருமே வந்து பேசுகிறது வந்து பார்க்க முடியுது. நெகட்டிவாக என்ன அப்படின்னா சப்ஸ்டான்ஷியல் விஷுவல் சேஞ்ச் அது எதுவுமே எந்த இதுலேயுமே நடக்கலை. இன்னுமே நிறைய இடங்களில் நிறைய மாநகராட்சிகளில் ஊராட்சிகளில் அந்த கொட்டப்பட்ட குப்பைகள் அப்படியே தான் இருக்குது. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு தான் திமுக மிக பெருசாக ஃபெயிலான இடம் அப்படிங்கிறது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து தாவேக்கா நல்லா பண்ணுன்னு நம்பினாங்க. இப்போ 100 நாள் அப்படிங்கிறது வந்து இந்த ஹனிமூன் பீரியட்னு சொல்லலாம், சரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். பட் ஹனிமூன் பீரியட் இஸ் ஓவர். 100 நாட்கள் டைம் கொடுத்தாச்சு அப்படிங்கிறப்ப தாராளமாகவே அரசாங்கத்துக்கு வந்து அந்த நேரம் இருந்திருக்கும். 100 நாட்கள் கடந்தும் சின்ன சின்ன ஊர்களில் எல்லா இடங்களிலுமே எப்படி திமுக இருந்தப்போ குப்பைகள் கொட்டப்பட்டு அதை வந்து ப்ராசஸ் செய்யப்படாமல் ஒரு குப்பை தொட்டி கூட இல்லாமல், ஏன்னா இதெல்லாம் ஒரு அர்ஜென்சியில் பண்ணியிருக்கணும். தாவேக்கா அரசு வந்தோடனே போர்க்கால அடிப்படையில் இதை வந்து சரி பண்ணியிருக்கணும். ஏன்னா மக்களுடைய அடிப்படை சுகாதாரத்தை சம்மந்தப்பட்டது இது. ஏன்னா அந்த குப்பை தொட்டிகள் அந்த குப்பை கூலங்கள் இருக்கிற இடங்கள் சுற்றி இருக்கிற ரொம்ப குறைஞ்சது 50 to 500 வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா தினமுமே சுகாதார சீர்கேட்டினால ஹெல்த் வந்து டைரெக்டாக பாதிக்கப்படுது. தமிழகம் முழுதும் அந்த குப்பை மேடுகள் இருக்கிற வர அந்த காற்றுலேருந்து விஷக்காற்றுலேருந்து நிறைய பேர் கேன்சர் முதற்கொண்ட நோய்களே வந்து இருக்குது. இப்போ இதையே நான் வந்து திடீர்னு வந்து நீங்கள் வந்து குப்பை மேட்டை ஒழிங்கன்னா கண்டிப்பாக ஒழிக்க முடியாது 100 நாளில். ஆனால் அந்த குப்பையை கரெக்டாக கலெக்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு கூட இன்னுமே ஒரு அரசாங்க இதில் ஒரு பாலிசி லெவலில் இன்றைக்கி வரைக்கும் எந்த ஆக்ஷனுமே இல்லாமல் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. சேம் வித் பொது கழிப்பறை. தமிழகம் முழுக்கும் இருக்கிற பொது கழிப்பறையுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய முன்னேற்றம். அது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது, ஒரு மார்க்கர். அது நம்ம ஸ்டேட்டுடைய எக்கானமி, நம்ம ஸ்டேட்டுடைய இந்த அடிப்படை சுகாதாரத்துடைய மார்க்கர் வந்து நம்மளுடைய அந்த கழிப்பறைகள் வந்து சுத்தமாக இருக்கிறது. அதுக்கு வந்து இனிஷியலாக தாவேக்கா அரசு அவசரம் காட்டின மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறம் விட்டாங்க. அதே 100 நாள் கடந்து எதுவுமே எந்த சப்ஸ்டான்ஷியல் முன்னேற்றமுமே கிரவுண்ட் லெவலில் நடக்கவே இல்லை. எல்லா பஸ் ஸ்டாண்டு கழிப்பறைகளும் அப்போது ஒரு 30 நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைச்சர்கள், இந்த எடுபடிகள், துடுப்புகள் எல்லாம் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா கழிவறையில் போய் நிற்கிறது. உதயணம் பண்ணிட்டு இருந்தார் துணை முதல்வர். அதுக்கு முன்னாடி எம்எல்ஏ ஆனோடனே சேப்பாக்கத்தில் தினமுமே வந்து பார்த்திங்கன்னா கழிப்பறையில் போய் நிற்பார். அது நல்ல விஷயம். 2 மாதம் நின்னார் கழிப்பறை நின்று ப்ரெஷர் வாஷர்லாம் பண்ணி அவங்க தொகுதியில் சரி பண்ணார். அது எப்போ பண்ணார்னா 6 மாதம் தான் பண்ணார். அதை கண்டினியூஸாக பண்ணுறதுக்கான சிஸ்டத்தை அவர் ஏற்படுத்தவே இல்லை. எப்பவுமே சிஸ்டத்தை ஏற்படுத்தணும். நம்ம அது பாலிசி லெவலில் ஒரு கரெக்ஷன் பண்ணால் மட்டும்தான் அந்த சிஸ்டத்தை நீங்கள் ஏற்படுத்த முடியும். பாலிசியாக என்ன பாலிசி? இப்போ டிரான்ஸ்போர்ட்னால் அதுக்கு ஒரு பாலிசி இருக்குது. அது எப்படி போகணும், எங்கே வரணும், பனிமனையில் நிற்கணும், ரிப்பேர்னால் எங்கே பண்ணணும், அது வந்து பெட்ரோல் வந்து எங்கே நிரப்பணும், டீசல் எங்கே நிரப்பணும், ஒரு டயர் தேஞ்சால் எங்கே, இதுக்கு ஒரு பாலிசி இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு ஒரு பாலிசி இருக்குது. அந்த மாதிரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கோ இல்லை டாய்லெட்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கோ ஒரு பாலிசி இந்த அரசாங்கத்திடம் இல்லை. நான் ரொம்ப எதிர்பார்த்தது என்னென்னா இந்த 100 நாட்களில் அந்த பாலிசி அவங்க கொண்டு வருவாங்கன்னு நினச்சேன். அது கொண்டு வரவே இல்லை. இன்னொன்று, இப்போ விவசாயம் எல்லாம் வந்து இது என்னென்னா பழைய அரசாங்கத்துடைய அந்த விஷயங்களே தான் வந்து கண்டினியூ ஆகி அதையே மாடிஃபை பண்ணி பேசுகிறாங்களோ தவிர இவர்களுக்கான புதிய தொலைநோக்கு இல்லாதது ஒரு பெரிய வருத்தமாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தமிழ்நாட்டுடைய விவசாயத்துறை அமைச்சர் அவர் பேசுகிறார். நமக்கு பேசுகிறப்போ ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா
நாங்கள் வந்து மானியம் கொடுக்குறோம். இது சூப்பருங்க. ஆனால் தமிழ்நாட்டுடைய அடிப்படை பிரச்சனை என்ன? எல்லாத்துக்குமே தெரியும், உணவு நஞ்சாய் போயிடுச்சுங்கிற அடிப்படை எல்லாத்துக்குமே தெரியும், எல்லா மக்களுக்கும் தெரியும். தக்காளிலேருந்து, வெண்டைக்காயிலேருந்து, கத்திரிக்காயிலிருந்து, கருவேப்பிலையிலேருந்து எல்லாமே கெமிக்கல் ஓவர் டோஸில். ஒரு சாதாரண பூ, நமக்கு வர்ற பூ அது மனம் இல்லை, ஏன்னா கெமிக்கல் ஓவர் டோஸில் அவசரமாக விளை வைக்கப்பட்டங்காட்டிக்கு அதுக்கான அதோட இயற்கை தன்மை இழந்து கிடக்குது. ஒரு நல்ல பருப்பு, ஹைப்ரிட் இல்லாத ஒரு நல்ல பருப்புகள், கெமிக்கல் யூஸ் பண்ணாத விஷயங்களை நம்மளால் வாங்கவே முடியாது. அப்போது அதுக்கு பாலிசி லெவலில் என்ன கரெக்ஷன் இமீடியட்டாக பண்ண முடியாது. இமீடியட்டாக பண்ணால் இலங்கை மாதிரி நம்ம என்ன ஆயிடுவோம், சாப்பாட்டு உணவு பஞ்சம் வந்துடும் நமக்கு. திடீர்னு ஆர்கானிக்னு போனால், ஆனால் திடீர்னு விளையாது. ஆர்கானிக்ங்கிறது டைம் எடுக்கும். ஒரு தக்காளினா நீங்கள் இயற்கையாக போட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு நேரம் எடுக்கும். நெல்லுனா அதுக்குன்னு ஒரு நேரம் எடுக்கும். உரத்தில் தான் டக்குன்னு கொண்டு வந்துட முடியும். அப்போது படிப்படியாக அதை வந்து அடாப்ட் பண்ணுவதற்கு ஒரு தொலைநோக்கோட எந்த விஷயங்களுமே இந்த அரசாங்கத்தில் இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணப்படவே இல்லை. எல்லாமே நாங்கள் மானியம் தர்றோம், நாங்கள் விவசாயின்னு தோழன். எப்படி தோழன்? விவசாயி யார்? மக்கள். விவசாயி யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான்? மக்கள்கிட்ட. அப்போது உணவு நஞ்சாயிடுச்சு. அப்போ அந்த நஞ்சை எடுக்கிறதுக்கு என்னென்ன பாலிசிஸ், என்ன மாதிரியான இயற்கையான விஷயங்கள் நாங்கள் பண்ண போகிறோம்? இது ஒரு கரெக்டான டிஸ்கஷன் எதுவுமே இல்லை. இன்னொன்று, நீர் மேலாண்மை பற்றியான எந்த தீவிரமும் இந்த 100 நாளில் அரசாங்கம் வந்து காட்டவே இல்லை. சொன்னாங்க காவிரி எங்களுக்கு முக்கியம் சொல்கிறாங்க, மேகதாட் அணை அந்த பிரச்சனை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க, சந்தோஷம். காவிரிக்கு தேவையான நமக்கிட்டான டிஎம்சி வேணும் அப்படிங்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் அப்பீல் பண்ணுறாங்க, அதுவும் நமக்கு சாதகமாக வர்றதுக்கெல்லாம் இருக்குது, சந்தோஷம். இதெல்லாம் சந்தோஷம். ஆனால் முதல்வரே சொல்கிறார், நாம் ஒரு ரெயின் டெஃபிசிட், அதாவது நீர் பற்றாக்குறையுள்ள மாநிலம், நிறைய மாவட்டங்கள் நீர் பற்றாக்குறையில் தவிக்கிற ஒரு மாநிலமாக நம்ம இருக்கிறோம். அப்போது நீர் மேலாண்மை, அடிப்படை நீர் மேலாண்மைக்கான பாலிசி, டேம் வருது, டேம்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா குளங்கள், குட்டைகள், கம்மாய்கள், இப்படி சின்ன சின்ன வாட்டர் பாடிஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு 1500 வருஷத்துக்கு முன்னாடியே அது சோழன் எல்லாம் வகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. அப்போ அதை எடுத்து அதை ஒரு டீம் வச்சு ஒரு டேட்டா ரிசர்ச் பண்ணி அதை எப்படி அப்ளை பண்ணி, இப்போது நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், இதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளே சொல்கிறேன். நான் ஐயா எடப்பாடி அவர்கள் இருந்தப்போ அவர் மேலே உங்களுக்கு 1000 விமர்சனங்கள் இல்லை, ஆனால் அவர் பண்ண அட்டகாசமான விஷயத்தை சொல்கிறேன். ஒரு சமயம் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு தேங்காய் இதுக்காண்டி ஒரு ப்ரொக்யூர்மெண்ட்டுக்காண்டி நண்பர் கூட வந்து போயிருந்தேன். அவர் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணார், அவர் கூட நான் போயிருந்தேன். அப்போது அங்கே ஒருத்தர் சொன்னார், நாங்கள் காமராசருக்கு இணையாக வந்து எடப்பாடியை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னார். எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. என்னங்க சொல்கிறீங்க, காமராசர் அவர் அவ்வளோ பெரிய தலைவர், என்னங்க எடப்பாடி அவர் கூட கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா 65 செக் டேம்ஸ், சின்ன சின்ன அணைகள், அந்த தண்ணீரை நிறுத்துவதற்கு 65 செக் டேம்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு அந்த ரீஜனில் மட்டுமே. அப்போது கோடை காலங்களில் அதோடைய மகத்துவம் என்னங்கிறத அவங்க நல்லா உணர்ந்துட்டாங்க. ஒரு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 50 வருஷம் முடியாததை காவிரி ஆற்றுலேருந்து இன்றைக்கி தண்ணிக்கு எடுத்து அவிநாசி மாதிரியான வறண்ட நிலங்களில் அதற்கு இருக்கிற குட்டைகளை எல்லாத்தையும் தண்ணி நப்பி நிலத்தடி நீர்மட்டம் 1000 அடியில் இருந்தது எல்லாமே இன்றைக்கி 300-200 அடியில் வந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் எடப்பாடி ஐயா பழனிசாமி அவர்கள். இப்போது இதெல்லாம் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் அவர் எப்போவுமே அவரோட பெயரை சொல்லும். உங்களுக்கு வந்து அவரை பிடிக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம், ஆனால் இதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்படியான தொலைநோக்கான திட்டங்களை ஒரு சயின்டிஃபிக்காக அட்வான்ஸ்டாக எடுத்து வைக்கவே இல்லை. ஏஐ ஆர்டிஃபிஷியல்ங்கிறாங்க. ஐயா எல்லா ஆர்டிஃபிஷியலுக்கும் நீர் தேவை ஐயா. இன்றைக்கி வந்து மிசிசிப்பி ஆறு, அதில் ஒரு தன்னார்வலர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆறு முழுசாக ஓடிட்டு இருந்தது. என்னைக்கு இந்த டேட்டா சென்டர்கள் வருதோ, டேட்டா சென்டர்கள் அப்படிங்கிறது தண்ணீர் திருடுவதற்கான ஒரு மாடர்ன் யுக்தி அப்படிங்கிறாங்க அவங்க, ஒரு நவீன யுக்தி அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த அத்தனை டேட்டா சென்டர்களும் நீர் இல்லாமல் கிடையாது. நம்ம ஏற்கனவே ஹியூண்டாய்க்கும் கார் மேக்கர்ஸ், அந்த மேக்கர்ஸ் இந்த மேக்கர்ஸ்க்கெல்லாம் 100 வருஷம் அக்ரிமெண்ட்டை போட்டு தண்ணியை திறந்து விட்டுட்டு இருக்கோம். அடித்து தூக்கிட்டு போயிட்டுருக்கு தண்ணி. அங்கே அவ்வளோ வாட்டர் ரிசோர்ஸ் அவங்களுக்கு போயிட்டுருக்கு. அவன் கார் எக்ஸ்போர்ட் பண்ணுறான், அவ்வளோ சலுகை கொடுத்து அவனை வந்து தொழில் இங்கே பண்ண வச்சுட்டு இருக்கிறோம்.
அப்போது இங்கே என்ன நம்ம இந்த டேட்டா சென்டர் வரும், சந்தோஷங்க உண்மையாக. என்விடியா டேட்டா சென்டர் வரப்போகுது, எல்என்டி பெரிய டேட்டா சென்டர் சைன் பண்ணியிருக்காங்க, வாவ் நல்ல விஷயம். உண்மையாலுமே டேட்டா சென்டர் வர்றப்போ அதற்கு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த செமிகண்டக்டர், இந்த சிப் டெவலப்மெண்ட்டு, ஏன்னா டேட்டா சென்டருக்கு அதனால தான் ஆப்ரேட் ஆகுது. அப்படிங்கிறப்ப அது பக்கத்தில் அந்த அலைட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வரும். நம்ம மிகப்பெரிய ஒரு தொழில் முனையும், ஒரு பெரிய ஒரு தொழில் நகரமாக இல்லை தொழில் மாநிலமாக, உலகத்துக்கே எடுத்துக்காட்டா, இந்தியாவுக்கு இல்லை உலகத்துக்கே எடுத்துக்காட்டா நம்ம வளருவோம். அதெல்லாம் சரி, அத்தனைக்கும் அடிப்படை நீர். இப்போ அண்ணன் பேசுகிறாங்க, முதல்வர் பேசுகிறாரு, அதில் ஒரு விஷயம் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, கோதாவரி ஆற்றிலிருந்து அது கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ஆகும். 2 லட்சம் கோடிங்கிறது இப்போ எஸ்டிமேட், பத்தாது, 3 லட்சம் கோடி ஆகும்னு நினைக்கிறேன். அந்த ஆற்றிலிருந்து நீரை எடுத்து வந்து இங்கே கொண்டு வந்து ஜாயின் பண்ணணும், நம்ம இது கூட காவிரியோட இணைக்கணும் அப்படிங்கிற கோதாவரி குண்டாறு காவிரியா அந்த அந்த இணைப்பு திட்டம் பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கு வந்து முதல்வருக்கு, பிரதமர் அவர்களுக்கு வந்து கடிதம் கூட எழுதியிருக்காங்க. சந்தோஷம். நான் என்ன சொல்கிறேன், இந்த வருஷம்தான் இந்த ரெயின் டெஃபிசிட், காவேரியில் தண்ணி இல்லை. ஆனால் நிச்சயமாக அடுத்த வருஷம் ஓவர்ஃப்ளோ ஆகும். 100 டிஎம்சிக்கு மேலே கடலில் போய் கலக்கும். வீணாக கலக்கிறது இல்லை, கடலில் கலக்கிறங்காட்டிக்கு அங்கே இருக்கிற அந்த உப்பு தண்ணி உள்ளே வராமல் இருக்குது. ஆனால் 100 டிஎம்சியும் கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிலிருந்து ஒரு 20 to 50 டிஎம்சியை திருப்பி நம்ம அணைகள் கரெக்டான வாட்டர் பாடிஸில், கரெக்டான வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் நிரப்பினாலே மழையே இல்லாமல் இருந்தாலும் நம்ம 2-3 வருஷம் தாட்டிட முடியும். நிலத்தடி நீரை அவ்வளவு தூரம் வந்து மேலே கொண்டு வந்துட முடியும். கண்ணு முன்னாடி நாங்கள் வந்து அத்திக்கடவு அவினாசி திட்டத்தில் அது மக்கள் வந்து இப்போ அனுபவிக்கிறாங்க. அதையே நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக செய்யணும். அது கரெக்டாக அந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு திட்டத்தை ஒரு வழிமொழிஞ்சு, அது கோதாவரி நடக்கட்டும், அது இப்போலாம் முடியாது. சும்மா இந்த உள்ளே இருக்கிற தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற இந்த அத்திக்கடவு அவினாசி திட்டம் வரைக்கும் 50 வருஷம் ஆயிருக்கு. வெறும் 4000-5000 கோடி ரூபா இருந்து வர திட்டமே 50 வருஷம் ஆயிருக்கு தமிழ்நாட்டுக்கு. 3 லட்சம் கோடி எப்போ அரசாங்கம் ஒதுக்கி, அது எப்போ தோண்டி, எப்போ அந்த பர்மிஷன்ஸ் எல்லாம் முடிச்சு, எப்போ அது வந்து சேர்றது, குறைஞ்சது 15 வருஷம் இல்லாமல் அது நடக்காது. அப்போ இன்றைக்கி இருக்கிற பாசிபிலிட்டி என்ன? இன்றைக்கி காவேரி ஆறு இருக்கிற, தாமிரபரணி ஆறில் தன்னாளர் வந்து எடுத்து பேசுகிறாங்க. அத்தனை டன் துணிகள் அவர் சொல்கிறாரு. தாமிரபரணி ஆற்றில் அந்த வெள்ளத்தை அடிச்சுட்டு போகும்போது ஒரு குளத்துக்கு, அந்த ஒரு டேமுக்கு பக்கத்தில் 2500 டன் துணி உள்ளே இருக்குது. அந்த டேமுக்குள்ளே 2500 டன் துணி உள்ளே இருக்குது. அந்த துணியை கண்டிப்பாக அரசாங்கம் நினச்சதுன்னா வேடை காலத்தில் எடுத்து ஒரு 50 ஜேசிபி தான் எடுத்துடலாம் வெளியில். அதற்கான ஒரு பாலிசி வரைவு கூட இன்றைக்கி வரைக்கும் அரசாங்கத்துக்கிட்ட இல்லை. இந்த பேசிக் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் நாம் வானத்தை பார்த்துட்டு வந்து கோதாவரி இணைப்போம், கங்கை ஆற்றை வந்து திருப்பி இங்கே கொண்டு வருவோம், பிரம்மபுத்திராவை இங்கே கொண்டு வருவோம், பேசி பிரயோஜனமே இல்லைங்கிற நான். நைல் நிதி இணைப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் தயவு செய்து இந்த லோக்கல் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத, அதே மாதிரி தண்ணீர் திருட்டு, நவீன தண்ணீர் திருட்டு நிறைய நடந்துட்டு இருக்குது. வேறு மாதிரியான நவீன தண்ணீர் திருட்டு, வெறும் தண்ணியாக மட்டும் திருடுறதில்லை என்ன. அது ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேனே. திருப்பூர் மாதிரியான நகரங்களில் அண்டை நாடு இலங்கை என்ன பண்ணுறான், எவ்வளோ விவரமாக இருக்கான்னா, அவன் எவ்வளோ அவனோட நாட்டை காப்பாற்றுறான்னா, எல்லா துணியுமே இங்கே தான் பண்ணுறாங்க. துணி பண்ணி இங்கிருந்து அங்கே போகுது, தைக்கிறது மட்டும் அங்கே தைக்கிறான். ஏன்னா துணி பண்ணான்னா அதுக்கான தண்ணீர் செலவு மிகப்பெரிய தண்ணீர் செலவு. அந்த டையிங் சாயம் வந்து மிகப்பெரிய ஒரு இயற்கை உபாதை. அதுக்கு அவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் அவன் 10 பைசா கான்ட்ரிபியூட் பண்ணுறது கிடையாது. நாம் வாங்குகிற விலையை விட அவன் கம்மியாக வாங்கிக்கிறான். வாங்கி தெளிவாக அங்கேயும் தைச்சு அந்த நாட்டுக்கும் கொடுக்குறான், அங்கேருந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறான். இப்போ இதெல்லாம் என்னென்னா, இது வந்து நான் சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள். தோல் தொழிற்சாலைகள் எத்தனை தண்ணீர் தேவைப்படுகிறது, அது தயாரிக்கிற பொருட்கள் அந்த நாடுகளுக்கு போகுது. அந்த நாடெல்லாம் எந்த வகையில் நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது, அந்த காசு தாண்டி என்விரான்மெண்ட்டுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுது, இவர்களை எல்லாத்தையும் கான்ட்ரிபியூட் பண்ண வையுங்கள். இதுக்கு என்னென்னா பயங்கரமான சப்ஜெக்ட் நாலேஜ் வேணும். இங்கே தான் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த அமைச்சர்கள் இன்னொரு மைனஸாக எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, நான் கேட்குறப்போ அதிகாரிகள், ரொம்ப நேர்மையான அதிகாரிகள் வட்டத்தெல்லாம் கேட்குறப்போ, அதிகாரிகளை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் யார் சொன்னாலும் அவங்க ஒரு மெயினான அமைச்சர்கள், மெயினான எம்எல்ஏக்கள் பேசினால் மட்டுமே தான் கேட்குறாங்க. மற்றபடி அதிகாரிகள் ஃப்ரீ ஹேண்டில் ஜாலி பண்ணிகிட்டு இருக்காங்களாம்.
ஜாலி பண்ணி அவன் என்னென்ன வழக்கம் போல் பண்ணுற சேட்டைகள்லாம் செஞ்சுட்டு சுகபோக வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்றைக்கு அதிகாரிக்கு வந்து நம்மளை ஒரு அரசாங்கத்தை பார்த்து பயம் வருதோ அன்றைக்கி தான் அந்த அரசாங்கம் இயவே ஆரம்பிக்கும். இன்றைக்கி முதல்வரை பார்த்து பயம் இருக்குது, ஆனால் கீழே யாரை பார்த்தும் அவங்களுக்கு பயம் இல்லை. முதல்வர் ஒரு ஆதவ அர்ஜுனா, ஒரு புஷி ஆனந்த் அப்படிங்கிறப்போ ஒரு பயம் இருக்குது. அதை தாண்டி யாரை பற்றி அவன் கவலையப்படுறதில்லை, அவன் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கான். அப்போ அதிகாரிகளுக்கு தான் அந்த நுணுக்கங்கள் அவ்வளவும் தெரியும். எதை எப்படி மாற்றினா எங்கே ரெவன்யூ என்ன எல்லாம் தெரியும். மான்டெக்ஸிங் அலுவலியாக இன்றைக்கி வந்து உட்காந்து எப்படி வந்து அதிக வருவாய் வருது அப்படிங்கிறது வந்து அதுக்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கார். சந்தோஷம். நீங்கள் மான்டெக்ஸிங் அலுவலியெல்லாம் தேவையே இல்லை. இங்கே 100 அதிகாரியில் உட்கார வச்சிங்கனாலும் சரி, அவன் சொல்லுவான் 1000 விஷயம் சொல்லுவான். 1000 வழியாக தமிழ்நாட்டுக்கு வந்து ரெவன்யூ வர்றதை அவன் சொல்லுவான். அப்போது அந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி சிறுபிள்ளைத்தனமாக அமைச்சர்களுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அமைச்சர்கள் சிறுபிள்ளைத்தனமாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல. எப்படின்னா ஒரு அமைச்சர் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரிஞ்ச ஒரு அமைச்சர், அவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்க சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லா செலவும் நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லா செலவும் பார்த்துக்கிறேன்னு ஒருத்தர் சொன்னான்னா அவன் என்ன பண்ணுவான், இவங்களை வச்சு ஒரு கட்டிங் கமிஷன் போடாமல் இருக்கவே மாட்டான். சொன்ன ஒரே காரணத்துக்காண்டி அந்த அமைச்சர் கம்முன்னு இருக்கு. அப்படி ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து ஜம்முன்னு அப்படியே உக்காந்துட்டு இருக்கு. அப்படி அப்போ இது எல்லா அமைச்சர்களுக்கும் நிகழ்ந்தா முடிஞ்சது, அவ்வளோதான். திமுக ஆட்சி தான் திருப்பி வரும். ஆக இந்த 100 நாட்களில் விஜய் அப்படிங்கிற ஒரு ஒற்றை முகம், ஒரு ஆளுமை, இதை வந்து நிச்சயமாக அவரை வந்து பெருசாக மக்கள் நம்புகிறாங்க. ஆனால் ஒரு போர்க்கால அடிப்படையில் எடுத்துகிட்டு இந்த 1 வருடம் அவர் இந்த ஆட்சியை ரொம்ப சீரியஸாக எடுத்து நடத்திட்டு போகலை அப்படின்னா மக்கள் நம்பிக்கையை இழந்து விடுவார்கள். ஏன்னா அடிப்படையில் ஒன்றுமே மாற மாட்டேது. எங்கள் வீட்டில் எங்கள் வீதிக்கு முன்னாடி இருக்கிற ஒரு குப்பைக்கூளமாகவே தான் கிடக்குது. ஒரு ஓட்ட ரோடு, நான் போய் முதல்வர் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் ரோடு சரியாகும்னா புது அரசு எதுக்கு? ஒரு அரசு அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஒதுக்கி அதை சரி பண்ணணும். அது அதுவாகவே நடக்கணும். மறுபடியுமே நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் தான் நடக்குது அப்படின்னா அப்போ என்னென்னா அந்த சிஸ்டம், அந்த ஹைரார்கி அது ஒர்க்கே ஆகலேன்னு அர்த்தம். அந்த ட்ரிக்கிள் டவுனே நடக்கலைன்னு அர்த்தம். ஸோ இதுதான் இந்த 100 நாட்களில் பொதுவாக மக்கள் அப்சர்வ் பண்ணுறப்போ, நான் அதிகாரிகள் இந்த பல மட்டத்தில் பேசுகிறப்போ அவங்க சொன்ன ஒரு விஷயம். இதை மாற்றி விஜய் அவர்கள் வந்து அண்ணன் அவர்கள் ரொம்ப தீவிரமாக இதை வந்து ரொம்ப, ஏன்னா இது வந்து யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. தமிழ்நாட்டின் முதல்வர் ஆகுதுங்கிறது யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. அதை வந்து இன்னும் சிரத்தையாக அவர் செய்யணும்னு நினைக்கிறார். ஆனால் மற்றவங்களை செய்ய அவர் வைக்கணும். அதுக்கு வந்து அவர் போட்டு முறுக்கி அடித்து நகர்த்தி அந்த ட்ரிக்கிள் டவுனை வந்து நிகழ்த்தினால் மட்டும்தான் நம் ஆறுகளும் நீர்நிலைகளும் மக்களும் எல்லாரும் தப்புவார்கள். இல்லாட்டி இன்றைக்கி வந்து எகத்தாளமாக உட்காந்து கன்னட முதல்வர் வந்து எங்கள் வேலையை நாம் பார்க்குறோம். 3 தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அவன் எப்பேற்பட்ட கிரைம் பண்ணாலும் சட்டம் என்ன சொல்லுது, கைது தான் பண்ண முடியும். கொல்வதற்கு எவனுக்கும் யாரும் ரைட்ஸ் கொடுக்கல. கூலாக உட்காந்து நீ உங்கள் வேலையை பாரு, நான் எங்கள் வேலையை பாருங்கிறான். அது ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட்டு கிடையாது. ஒரு தமிழனா ரத்தம் கொதிக்குது. அப்போ அது என்னென்னா, நாம் இங்கே நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை விட்டுட்டோம், நம்மளை அவன் பகையாளியே தான் பார்க்குறான். அவன் நட்பாக நம்ம பார்க்குறது, நாம் நட்பாக தான் நடக்கணும்னு நினச்சிட்டே இருக்கோம். அவன் எந்த இடத்துலையுமே நம்மளை வந்து அவன் நண்பனை பார்க்கவே மாட்டான். அப்போ நாம் வேறு வழியே கிடையாது. இதில் வந்து நான் உண்மையாலுமே எதிர்க்கட்சிகள் சொன்னதை நான் உடன்படுறேன். காவிரியில் போய் இவனை விட்டு என்னத்தை நியாயம் பேசுறது, என்னென்ன நியாயம் பேசுறது? எந்த இடத்துலையுமே நியாயம் இல்லாதவங்ககிட்ட போய் என்ன நியாயம் பேசுவீங்க நீங்கள்? அப்போது முதல்வர் எப்படி ஐயா ஸ்டாலின் அவர்கள், கலைஞர் அவர்கள், அம்மா ஜெயலலிதா அவர்கள், இவங்கெல்லாம் ஒரு, எனக்கு தெரிஞ்சு கலைஞரையும் அம்மாவையும் இவங்க 2 பேர்த்தையும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். என்ன அவங்க ஒரு மாதிரி அவங்க ஜெயலலிதா அம்மா இருந்தப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடுங்கும் கர்நாடகா. அந்த மீட்டருக்கு போகணும். அந்த ஸ்ட்ரென்த்தை, அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரென்த்தை முதல்வருக்கு வந்து வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.